நாட்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த நாளில் இந்த வார்த்தை கேட்கிறார் உங்கள் ஒவ்வொருத்தரையும் ஏசப்பா அதிகமாக ஆசீர்வதிப்பார். இந்த நல்ல ஆண்டவர் உங்களுக்காக தந்த வேத வசனம் நீதிமொழிகள் 24:16 உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பா, துன்மார்க்கரோ தீங்கில இடர்ந்து கிடப்பார்கள். வசனம் சொல்லப்பட்டிருக்கு. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பா. இதை கேட்கிறார் அருமையான சகோதர சகோதரிகளை, தேவ பிள்ளைகளை. நீங்க சில வேளை பாவத்தில் விழுந்திருக்கலாம். விழுந்து இனி நான் இவ்வளவுதான், என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, ஆண்டவர் என்னை மன்னிக்க மாட்டாரு, நான் இதோட எனக்கு முடிஞ்சு போயிடுச்சு, நீ இனி அவ்வளவுதான் சொல்லி என் வாழ்க்கையே முடிஞ்சு போயிடுச்சு, என் நல்ல மோட்சம் கிடையாது, நல்ல ஒரு சமாதானம் கிடையாது, இனி அவ்வளவுதான், என்னோட எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு சொல்லி நீங்க நினைச்சிருக்கலாம். ஆனா நீங்க ஆண்டவர்கிட்ட வந்தா, ஆண்டவர்கிட்ட திரும்பினா, ஆண்டவர்கிட்ட நீங்க வந்து ஆண்டவரை நோக்கி பார்த்தா கண்டிப்பா அதை குறித்து, அந்த பாவத்தை குறித்த மனசாக உங்களுக்கு வேணும் உண்டாகணும். ஆண்டவர் உங்களை தூக்கி எடுப்பாரு. இன்னும் அது மட்டும் இல்ல, பாவத்தை குறித்து மட்டும் நம்ம கூட சொல்ல, இன்னும் எந்தெந்த விஷயத்துல நீங்க சிலவுல ஆவிக்குரிய ஜீவியத்தில் விழுந்திருக்கலாம், ஜபத்துல நீங்க முன்னேற முடியாத விழுந்திருக்கலாம், ஆவிக்குரிய ஜீவியத்துல முன்னேற முடியாம விழுந்திருக்கலாம், ஊழியம் செய்யறது கூட ஒரு வாஞ்சியம் இல்லாதபடி, என்னோட ஊழியத்துல ஒரு பிரயோசனம் இல்ல, நான் வந்து ஊழியத்தை செய்து இடத்துல கண்டறிஞ்சு கூட நீங்க விழுந்து போயிருக்கலாம். நல்லா அவங்க ஒண்ணுமே பார்க்க முடியல, நல்ல விஷயங்களை பார்க்க முடியலன்னு சொல்லி எல்லா விஷயத்திலும் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீங்க விழுந்தவர்களாக நீங்க இருக்கலாம். அல்லது உங்களோட குடும்ப வாழ்க்கையில, உங்களோட பொருளாதாரத்துல நீங்க விழுந்து கிடக்கிற, நீங்க எழுப்ப முடியாது, நீங்க அவ்வளவுதான், என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, ஒன்றுமே நான் எழுப்ப முடியல, எதுலையுமே நான் எழுப்ப முடியலன்னு சொல்லி நீங்க ஏங்க தவித்து கொண்டிருக்கலாம். நான் வந்து இனி முன்னேற முடியாது ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீங்க நினைச்சுட்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ திரும்பவும் எழுந்திருப்பாய் அப்படிங்கிறாரு. திரும்ப ஆண்டவர் உங்களை எழுப்பி விடுவாரு. நீங்க ஆண்டவர் பாதத்தில் இருந்தா போதும், ஆண்டவர் நோக்கி பார்த்தா போதும், அதை குறித்து ஒரு மனசாப்பட்டு ஆண்டவரே என்னை எப்படியாவது எனக்கு எழுப்பி விடுங்க, என்னை தூக்கி விடுங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட என்னை சொல்லி எழுத்துனா ஆண்டவர் கண்டிப்பா திருப்பமாக உங்களை ஆண்டவரை எழுப்பி விடுவாரு. அருமையான தேவ பிள்ளைகளை, இதை கேட்கிற சகோதரன் சகோதரிகளை, நீங்க ஆண்டவர் நோக்கி பாருங்க. ஆண்டவரே என்னை தூக்கி விடுங்க, இந்த ஜெப சீனியத்தில் என்னை தூக்கி விடுங்க, வேத வாசிப்புல என்னை எழுப்பி விடுங்க ஆண்டவரே, என்னை தூக்கி விடுங்க ஆண்டவரே, ஊழியம் செய்ய என்னை எழுப்பி விடுங்க ஆண்டவரே நீ சொல்லி பாருங்க. ஆண்டவரே நான் அப்படிப்பட்ட ஒரு பாவத்துல விழுந்துட்டேன், இனிமே நான் அந்த பாவத்தை செய்யக்கூடாது, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், என்னை விடுதலாக்கி என்னை எழுப்பி விடுங்க, என்னை தூக்கி விடுங்கன்னு சொல்லி நீங்க ஆண்டவர்கிட்ட பாருங்க. நான் ஆண்டவர் நோக்கி பாருங்க, கண்டிப்பா ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாரு, திரும்பமாக எழுந்திருப்பான். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அதுக்கு நான் திரும்ப விழக்கூடாது. ஆனா பாவங்களை வந்து அறிக்கை செய்து விட்டு விடுகிறோம்னா திரும்ப இறக்க பெறுவான் வசனம் சொல்லப்பட்டிருக்குது. அறிக்கை செய்து விட்டு இனிமேலுக்கு இதை கேட்கிற நீங்க யாரா இருந்தாலும் சரி, என்று முதல் நீங்க கேட்டீங்க, அந்த வசனத்தை கேட்டீங்க, நீதிமான் 7 தரம் இருந்தாலும் திரும்ப விழுந்திருப்பான். இந்த வசனத்தை பத்தி நான் ஞாபகப்படுத்தி விடுறேன். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாரு. ஆண்டவர் உங்களை தூக்கி விடுவாரு. உங்களோட பாவங்களை அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்டு நீங்க விட்டு விடுங்க, ஆண்டவர் உங்களை தூக்கி விடுவார். நான் உங்களுக்காக சொல்லிக்கிறேன். பரிசுத்தம் நல்ல பிதாவே, உங்கள் ஸ்தோத்திரம், நன்றி தகப்பனே. ஆண்டவரே உங்கள் ஸ்தோத்திரம், அந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்கப்பா. எந்தெந்த நிலையில் ஆண்டவரை விழுந்து கிடக்கிறார்களோ, ஆவிக்குரிய ஜீவித்தில் ஆண்டவரை எழுப்ப முடியாதபடி, ஆண்டவரை பொருளாதாரத்தில் எழுப்ப முடியாதபடி, ஆண்டவரை முன்னேற முடியாதபடி, ஊழியர்களை செய்ய முடியாதபடி, ஆண்டவரை விழுந்து கிடக்கிற அந்த நிலையிலிருந்து ஆண்டவரை நீங்க எழுப்பி விடுங்க, தூக்கி விடுங்க, சாட்சிகளால் நிறுத்துங்க, பிரகாசிக்க பண்ணுங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தம் நல்ல பிதாவே, ஆமென்.